மகாலட்சுமி ஆமாடா மகாலட்சுமி நிறைய மகாலட்சுமி கேட்டு இருக்கிறேன். எந்த மகாலட்சுமி இல்லையாப்பா? ஆதிலட்சுமி. மகாலட்சுமி ஆதிலட்சுமி பூதலட்சுமி இல்லையா? அவன் ஊர்ல தான் இருக்கா. கண்ணி ஆதிலட்சுமி என்றால் ஒரு தாயுடைய அங்கத்திலே பிறக்காத ஆதியிலே பார்க்கடலிலே பிறந்தவன் நீங்கள். ஆமா, ஒரு தாயினுடைய வயிற்றில பிறக்க கிடையாது நீங்க. ஆமா, ஆதி என்று சொல்லக்கூடிய பார்க்கடலிலே ஆதியிலே பிறந்தவர். என் பேரோ ஆதிலட்சுமி. நீங்கள். ஆமா, ஆதிலட்சுமி, மகாலட்சுமி, தானலட்சுமி, ஜெயலட்சுமி, இப்படி சொல்லக்கூடிய 8 லட்சுமியும் ஒன்றாக சேர்ந்தது மகாலட்சுமி. தங்களுக்கு. ஆமா, சரி, அப்படிதான் இருக்கட்டும். அப்படி மகாலட்சுமியாக இந்த சபை நாடி நான் வெளிப்பட்டிருந்தாலாம். இரண்டாவது பிரிவிலே ஆதிலட்சுமியாக பிறந்தேன். முதல் பிரிவிலே யாருக்கு மகளாக பிறந்தேன்? யாருக்கு? அதாவது பிருகுமாரிசிக்கும் நான் மகளாக பிறந்தேன். பிருகுமாரிசிக்கு யாகத்திலே பிறந்து ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய என்பெருமானை மாலையிட்டேன். மீண்டும் தூர்வாசர் கொடுத்த சாபத்தினாலே பார்க்கடலே போய் வருதி விட்டேன். மீண்டும் தேவர்கள் எல்லாம் இந்த உலகமெல்லாம் இருள் சூழ்ந்து விட்டது என்று சொல்லி மந்திரகிரி மலைய மத்தாகவும் ஆதிசேசன் என்று சொல்லக்கூடிய வாசை என்ற நாகத்தை ஒரு தாம்பு கயிறாகவும் சந்திரனை தயிராக கொண்டு திருப்பார்களிலே கடைந்தார்கள். ஆமா, அப்படி கடைகின்ற நேரத்திலே முதல் ஸ்ரீதேவி பிறந்தார். ஸ்ரீதேவி. இரண்டாவது மூதேவி என்று சொல்லக்கூடிய பூதேவி பிறந்தார். முதல் ஸ்ரீதேவி பிறந்தார். இரண்டாவது நேரத்திலே மூதேவி பிறந்தார். ஆமா, அப்படி பிறக்கின்ற நேரத்திலே ஆண்டவன் கண்ணபுராணப்பட்டவர் ஸ்ரீதேவி பூதேவி எங்கடா ஜலபதி என்று சொல்லி எங்கள் இருவரையிலும் திருமணம் செய்து கொண்டார். இருவரும் மூதேவி என்பவள் பூதேவி. ஆமா, ஸ்ரீதேவி பூதேவி வெங்கடாஜலபதி இந்த கலியுகத்தில் எப்படி தெய்வமாக இருக்கின்றோம். அப்படி தெய்வமாக இருந்தாலும் ஆதியிலே நான் கடலில் பிறந்திருந்தா என் கணவருடைய ஏறக்கூடிய வாகனம் எப்பேற்பட்ட வாகனம் தெரியும்? பட்டமாகதான் ஏறும். செங்கருடன் மீதில் ஏறி வரக்கூடிய அச்சுதன் தனக்குப்பாரி. ஓஹோ, செங்கருட பகவான். அப்படி 10 அவதார மூர்த்தி 108 நாமதை வண்டித்த ஆண்டவன் கண்ணபிரானிலே மார்பிலே குளிக்கொண்டிருப்பவள் நான் தான் மகாலட்சுமி. அப்படி மகாலட்சுமியாக இந்த சபை நாடு வெளிப்பட்டு இருந்தாலும் இன்று என்ன காரணமோ தெரியாது. ஆண்டவன் கண்ணபிரான் ஒன்ற புருஷன் கூப்பிடுகிறார். தேவி மகாலட்சுமி வர வேண்டும், ருக்மணி தேவி வர வேண்டும் அப்படி என்று சொல்லி என் கணவர் அழைத்திருக்கிறார். அதனால நான் மட்டும் தனியா போக கூடாது. நீ தனியா போகாத, பைத்தியக்காரசின்னு நினைச்சுக்குவாங்க. கூட 2-3 பேர் கூட்டின்னு போ. என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. திடீர்னு நீ பாட்டு பெடாத்தின்னு போனா என்ன நல்லா அந்த புள்ள பாடுற பைய காத்தால பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. வனக்காரில் கலாவி போகும்போது என்ன அது பாட்டு பெடாத்தின்னு போது பைத்திய மாட்டுங்குதுன்னு. நானும் கேள்விப்பட்டேன்டா, இந்த ஊத்தங்கரையில யாரோ வீரபத்ரன் பப்னு வர்றானா.
ஆடுறானாமா ஆடின்னு கிடக்கு. நானும் பார்த்ததே கிடையாது. அவங்க இறந்து போறான் சும்மா. அவன் எங்க இருக்கிறான்னு கேட்டா இந்திரா நகர் கல்லூர்ல இருக்கிறானா. அங்க யாரு கல்லா இருக்கிறாங்க? இந்திரா நகர்ல யாரு கல்லா இருக்கிறது இல்லமோ? கல்லூர் பக்கத்துல. ஓ கல்லூர். ஊர். அந்த ஊர்ல இருக்கிறான்னு சொன்னாங்க. அவன் கேரட் எப்படின்னு கேட்டேன் அந்த பொம்பளையே. கேரட் 40 ரூபாய் கிலோ. கேரட் இல்லடா. அவனுடைய பொழுதுபோக்கு எப்படி? பொழுதுபோக்கு செல்ல பாக்குறது தான். ஏதாவது வேலை செய்வானா? செய்வேன். செல்ல பார்த்து செய்வேன். என்ன வேலை? களை கொத்துறது, மரம் இருக்கிறது, டைலஸ் ஓட்டுறது, இதெல்லாம் பார்த்து செய்வேன். அது செல்லுல வருது. தலை வெட்டுறது, அப்புறம் டைலஸ் ஓட்டுறது, அப்புறம் மரம் அறுக்கிறது, களை கொத்துறது, மருந்து அடிச்சா மயிர் எப்படி விடும் அதெல்லாம் சொன்னாங்க. மருந்து அடிச்சா பயிர் எப்படி வரும் அதெல்லாம் சொன்னாங்க. ஆடு மேய்க்கிறது வந்துச்சு குட்டி சேர்த்துருச்சு. அப்புறம் தான் கேட்டேன் அந்த அம்மாவை கேட்டேன். எந்த அம்மாவை? சொன்ன அம்மாவை. உன்னை பத்தி சொன்னாங்கல்ல, சொல்லிப்பாங்க. அவங்கள கேட்டேனா அவன் கேரட் எப்படின்னு கேட்டேன், பொழுதுபோக்கு எப்படின்னு கேட்டேன். யாராவது ஒரு ரோட்ல தனியா ஒரு பொண்ணு போச்சானா 300 ரூபாய் காட்டி கூப்பிடுறான். 300 அடக்கன்றாவி கால கேடு இவன் கால புடிச்சு ரயில் ரோட்ல ஏட்டு போட்டான். 300 ரூபாய் காட்டி கூப்பிடுற அளவுக்கு அவ்வளோ கோமனமாடா கேவலமாடா. இவன் பேச்சு மட்டும் தான் இப்படி. நேத்து என்னையே கூப்பிட்டு வந்தாங்கடா நீ உன்னை. ஆமா நானு. ஆமா பின்ன நல்லா பாத்தியா? நல்லா பாத்துனா இதே மூஞ்சி, இதே கண்ணு, இதே மூக்கு, இதே வாயி, இதே பல்லு, இதே நாக்கு, இதே நெஞ்சு. ஐயோ அது கீழே எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அடி பித்துக்குட்டிய, நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. 3 மாசம் முன்னாலே எனக்கு ஆபரேஷன் தந்தாலே என்ன கையில பிரிக்கலையே, என்ன டாக்டர் வரவில்லையே, என்ன போல உன்னாண்ட அடி நைட்டெல்லாம் வந்தவன் முதல் காரண்டி. எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. எப்பவுமே 300 ரூபாய் கொடுத்துட்டு வரவரு கொஞ்சம் பொச பொசன்னு இருப்பாரு. இவன் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் கோணையா இருக்குது அப்படின்னு நினைச்சேன். அப்ப உன்ன மாரி மார்க்ஸ் போட்டுட்டு வந்தது அவன். சரி அவனை நாளைக்கு வச்சுக்கலாம். இப்ப வச்சுக்காத. இப்ப வேணாம். எத்தனை பேர் எதிர்க்க வச்சுக்கிட்டா எல்லா சினிமா நினைப்பாங்க. அடிவாரத்துல கொண்டு போய் வச்சுக்க பாரு எவ்வளவு வைக்கிறான்னு மட்டும் தெரியும். அதனால நான் மட்டும் என் கணவரிடத்திலே சென்று பாதத்தை பணிந்தால் என் கணவர் ஏற்றுக்க மாட்டாரு. நல்லா இருக்காது. அதனால என் தங்கச்சி ருக்குமணி இருந்தா ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே எங்க வீட்டுக்காரர் கூட சந்தோஷமா இருக்கும். அதனால என் தங்கச்சி ருக்குமணி அந்த புறமா இருக்கிறது. அக்கால் அழைத்தாள் என்று அதி சீக்கிரம் அழைத்து வா.
அதான் பின்னாடி பாரு. நீ வந்தாவே முக்காடு போட்டு வேண்டியதான். அது அப்படிதான். அற்புதமான பெண்ணு. தூங்குறாங்க. அதேதான் தூங்குறாங்க. ஏன்னா ஒரு நல்ல டாக்டரை பிடிச்சி அறுக்க சொல்றான். நானும் கண்டக்டர் பார்த்தேன். கண்டக்டர் பார்த்து என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்களா? நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. எப்படி கேட்டுக்கினியா? இவன் எங்க வந்து ஆப்பு வைக்கிறான்னு தெரிஞ்சா உனக்கு? கட்டி தங்கம் வெற்றி அடித்து காதல் என்னும் சாறு விழிந்து தட்டி தட்டி பதுமகள் செய்த உருவமடா இது தளதளவென்று தழும்பி நிற்கும் பருவமடா இவள் தங்கரதம் போல் வருகிறார் அள்ளி தண்டுகள் போலே நெழுகிறார் தங்கரதம் போல் வருகிறார் அள்ளி தண்டுகள் போலே நெழுகிறார் குங்கும பூ போல் சிரிக்கிறார் இவள் குங்கும பூ போல் சிரிக்கிறார் இவள் கூத்துக்கு என்னை அழைக்கிறார். என்ன கருமாந்திரமா அவளை பார்த்து வேலைக்கு நாக்கெல்லாம் வாழை பிரிக்குதுடா. போடா போடா பண்ணி பண்ணி நீங்க போடான்றது சொன்ன ஓட்டம். நானும் அடிக்கூடாது ஒரே ஒருத்தர் மதால்காராக இருக்க அப்படின்னு நினைச்சா நீ என்ன பண்ணிக்கிற? செக்க போடு போடு ராஜா இவன் சூத்தல மழை பெய்யுது. தயவு செய்து மதால் தொட்டி சொல்றாரு அங்கே ஆமா பின்ன அண்ணே இருந்தாலும் இருக்கட்டும் இருக்கட்டும். இது எதற்காக இந்த சபையாகப்பட்டது கூடியிருக்கிறது? எல்லாம் உடம்பு சரியாகும். அப்பா டாராசா அவ்வளோ அவங்க ஏன் எழுதுவாங்கன்னு எனக்கு தெரியும். நீ உனக்கு முன்ன நானே போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஓ போ அப்படி போறாங்க. சரி விடு விடு. இருந்தாலும் எதற்காக இந்த சபையாகப்பட்டது கூடியிருக்கு? தாயாக விளங்கக்கூடிய முனியம்மாள் செத்து சிவலோகம் 4ஆம் அதிபதி முத்துமோசம் இறைவனுக்கு ஒப்பா இருக்கிறார். பேரப்பிள்ளைகள் பெருமை மக்கமார் செல்வாக்கு மரிமக்கமார் பாசம் இதையெல்லாம் பார்த்து வாழ்ந்து இந்த மண்ணிலே இருந்த வரைக்கும் ஆண்டவன் கொடுத்த ஆயுள் எவ்வளவோ அவ்வளவு வரைக்கும் வாழ்ந்து இன்று இயற்கை மரணம் எழுந்திருக்கிறார். அவருக்காக பேரப்பிள்ளைகள் பேரன்மார்கள் அவருடைய பெத்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் மருகமார்கள் ஆண் பிள்ளை மருமகள் அனைத்து பேர்களும் ஒன்றாக சேர்ந்து இப்படியெல்லாம் பெருமையாக வாழ்ந்த இவருக்கு ஓர் இரவு கண்ணளிச்சும் கொடுத்து அவருடைய பெயரை விளங்க வைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இரவு கூத்து என்று சொல்லக்கூடிய தெருக்கூத்து நாடகத்தை விடுத்திருக்கிறார்கள். அதற்காக கூடியிருக்கிற இந்த கூட்டம். இந்த முனியம்மாள விட்டவர் இன்றோடு 7 நாள் ஆகிறது. ஆமா இந்த மண்ணோடு சேர்ந்து 7 நாட்கள் ஆகிறது. இந்த 7 நாட்களிலும் ஒரு மனிதனாக பிறந்தோம் இருந்தோம் அப்படி இருக்கும் போது இந்த உடலாகப்பட்டது மண்ணோடு மண்ணு சேர்ந்து விட்டாலும் இந்த ஆவியாகப்பட்டது இந்த 11 நாட்கள் நம்ம வீட்டையே சுத்தி கொண்டிருக்குமா? 11 நாட்கள். அதனால்தான் 7 நாள் 5 நாள் 11 நாள் என்று சொல்லக்கூடிய ஈமச்சடங்கு செய்கிறோம். அதனால இந்த ஈமச்சடங்காகப்பட்டது ஈமச்சடங்கு செய்தாலும் இருந்தாலும் இரவு கூத்து வைத்தாலும் அவர் பெயராகப்பட்டது இரவு முழுவதும் வழங்க வேண்டும் அல்லவா? இரவு முழுவதும் வழங்கி வைத்தது உண்டானால் இந்த சமணாபுரி என்று சொல்லக்கூடிய யமதர்மனுக்கு கேட்டு அந்த 11 நாள் கழிச்சுதான் அந்த யமனே வந்து புடிச்சுட்டு போவானா? ஆமா அந்த ஆத்மாவை அப்படி பிடித்து சென்றாலும் இந்த சொர்க்கபதி சேர வேண்டும் என்றால் இவர் நல்லவரா கெட்டவரா என்று சொல்லி இன்று இரவு முழுவதும் அவருடைய பேரை விளங்க வைத்தது உண்டானால் இவர் நாட்டுக்கெல்லாம் நல்லது செய்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி இரவு முழுவதும் அவருடைய பேரை விளங்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொர்க்கபதி சேர்த்து வாராம் அப்படி என்று இந்த புராணம் சொல்லுகிறது. இருந்தாலும் அவருடைய பேரை விளங்க வைக்க வேணும். கூத்து வச்சா போதாது,
அவருடைய சொந்த பந்தம் எல்லாரும் அவருடைய பேரை விளங்க வைக்க வேண்டும். நீ அங்கெல்லாம் போகவே போகாத, மொக்கால கூப்பிடு, நீயும் வா. உங்க 2 பேரும் வந்து பின்னாடி எப்படி விளக்கி வைக்கிறாங்கன்னு மட்டும் பாரு. விளங்க வைக்கிறாங்கன்னு பாரு. ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற நான் தான். அவங்க காசு கொடுக்கறவங்கள நிறுத்தி வச்சிருக்கிறேன். இந்த 2 பொம்மநாட்டிக்கு வருவாங்க, அவளுங்க கிட்ட கொடுங்க, அவளுக்கு தான் ஊர் மேய்ச்சி தேவையாளுங்க, நல்லா பாடுவாளுங்க. ஊரு தெரிஞ்சவளுங்க கூப்பிட்டா வருவாங்க, தருவார்கள். இருந்தாலும் அது ஒரு புறமாக இருக்கட்டும். இது அன்பெண்ணும் தொலையிலே பெண் பெண்ணும் பூத்து பசுவெனும் காய் காத்து அந்த காயாகப்பட்டது நன்கு பிளந்தால் அது எத்தனை பேர் சுவை கொடுக்கும். ஏனை போல இனிமையாக இருக்கும். அந்த இனிமை போன்று இந்த சபையாகப்பட்டது நம்ம இரவு முழுவதும் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆடுவது இரு கண்கள், பார்ப்பதோ 10,000 கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சபையை நான் வந்திருக்கிறேனே, நான் யார், என்னுடைய பேர் என்ன, யாரு எதற்காக வந்திருக்கிறேன் அது இருக்கக்கூடிய தோழி எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க விளக்கமா சொன்னாதான் மத்தவங்களுக்கு புரியும். விளக்கமா சொல்லுவா. என்னுடைய பேரு ருக்மணி. ருக்மணி என்ற என்ன ருக்குன்ற இல்ல சுருக்குமா கூப்பிட்டா அப்பல ருக்கு அப்படின்னு கூப்பிட்டா ருக்குமணி. எனக்கு சர்டிபிகேட்ல ருக்மணின்னு வச்சுக்கிறாங்க, நீ என்னது ருக்குன்னு கூப்பிடுறன்ற? சர்டிபிகேட்ல ருக்மணின்னு வச்சா போர்த்தாவல முக்குமணி நான் கூப்பிட முடியும். ஏய் சரிக்கா ருக்மணி இருந்தாலும் என்னுடைய மன்னவர் யார் தெரியுமா? யாரோ வந்து போறாங்க, நமக்கு என்ன? நான் பேர் சொன்னாவே உனக்கு பிடிக்க மாட்டேங்குதா? எனக்கு அது இல்ல, பிடிக்க மாட்டேங்குது. பெண்களுக்கெல்லாம் அது இருக்காது. சரி உடுக்கா. இருந்தாலும் என்னுடைய மன்னவர் என்று சொல்லக்கூடிய பச்சத்திரமேனியன் பவளவாயன் செங்கல் நன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆழ்கடலில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மனைவி என்னுடைய பேரோ ருக்மணி. ருக்மணி. சரிக்கா. ருக்மணி இருந்தாலும் என்னுடைய அக்கா என்று சொல்லக்கூடிய ஏது காரணமா தெரியவில்லை அழைத்திருக்காங்க. இருந்தாலும் அக்கா வா வா இங்க வா இங்க வா. இருந்தாலும் என்னுடைய அக்கா அழைப்பு பார்க்கலாமா? பார்க்கலாமே. அவன் பெங்களூர் போயிட்டான். அவன் நீ சொன்னி அவன் தான் கோண மூஞ்சா. ஆஹா மூஞ்செல்லாம் கோணையா இருக்குது உன் கண்ணுக்கு. பரவாயில்ல, இந்த மாசம் கார்த்திகை மாசம் பனியா இருக்குனாவே அவன் கண்ணு பூரா பிசு பிசுன்னு ஆயிட மாட்டேங்குது. அதனால இன்று தினத்திலே பாசத்துக்கு உரிய தங்கை ருக்மணி தேவி அழைத்தோமே. அது என்ன சொல்ற போமா, பருத்தி கோழியில பஞ்சு தோங்குற மாதிரி தான் இது மோர போறோம்.
அது என்ன தெரியலமா, நானும் என்னென்ன பேரல்ல அப்படி போட்டு பூச்சுறேன், அது பத்தாத்துக்கு பிளீச்சிங் பவுடர் போட்டு கழுவுறேன். அப்படி ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கு போடுவாங்க? கரியாணி இருந்தா செவேணி வெளுத்துறது தான். கொசு வராத காலத்துக்கு தான் போடுவாங்க. அதுக்குதான் போட்டேன், ஒன்னும் செட் ஆகல. வளவளையா தொக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊத்து. சரி, தங்கை வந்திருந்தா அக்கால் வரும்படி உத்தரவு. ஏண்டா எனக்கு அப்ப இந்த பேர் வச்சாங்க ஓனே அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டா அக்கான்னு சொல்லிடணும். இது மரியாதை. என்ன என்னுடைய அக்கா அழைத்தாங்களே, எங்க இருக்கிறாங்க? அங்க மாந்தாப்புல இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? நாட்டாம கூட. அங்க என்ன பண்றாவ? திருப்பதி போயிட்டு வந்தா அப்படியா? சரி, அங்க வந்து சாமி சொல்லி அனுப்பிச்சா என்னன்னு? பெருமாள் இந்த மாதிரி நீ அந்த மாதிரி அங்க தோப்புல இருக்கும் போது என்ன மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஏதாவது மாறி இருந்து வந்துட போறாங்க. கண்ணி, என்னுடைய அக்கா என்ன சொன்னாங்கடா? தங்கையாகிய ருக்மணி இருந்தால் உடனடியாக அழைத்து வா அப்படின்னு உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. கூட்டின்னு மட்டுமே தூக்கின்னு போட்டா கூட்டின்னு மட்டுமே நான் எப்படி போறேன்னா அப்படியே வரணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு வரேன். பிசராது வரணும். போட்டு வளர்க்கறா ரெடியா? மத்தால கட்டா ரெடியா? நான் அப்பா 50 ரூபாய் கேட்டேன். உங்ககிட்ட 50 ரூபாய், என்கிட்ட 50 ரூபாய், 2 சேர்த்தா 100 ரூபாய். அத காய்ச்சி குடுறது. டேய் கோணியா, அட போனியா நான் போனுக்கு போயிட்டு தங்கச்சி கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆக்சுவலி போனியா என் பாசமுள்ள எனது தங்கா, மேல வச்சிருக்கிறாரு. எவ்வளவு தூரம் சூத்தினாலும் எம்எல்ஏ தூரம் சுத்தனாலும் எனக்கு ஒரு சந்தேகம். இவன் சுத்தமா பின்னால
மல்லிகை முல்லை கூங்கு வந்தார புஷ்பங்கள் எல்லாம் பறித்து வந்து உன்னுடைய பாதத்துல வைத்து கரம் குவித்து திறமண்ணைங்கி பாதமே கிதிந்து படித்திருக்கா இந்த ராஜர்கள் சூழ்ந்திருக்கும் சபா சபையிலே அக்கால் அழைத்தால் என்று ஓடி வந்து அக்காளுடைய பாதத்தை பிடித்திருக்கின்றாய். ஆமாக்கா, அதனால ஆண்டவனுடைய அருளை பெற்று இன்று சுகமோடு வாழ்ந்திருப்பார். இன்று ஒரு காரணம் என்னக்கா? தங்கா அடி மாறுமாடி தங்கையாரே ராஜர்கள் சூழ்ந்திருக்கும் சபா சபையிலே அக்காளுடைய பாதத்தை ஓடி வந்து படிந்தபடினார் என்று சுகமோடு வாழ்ந்திருப்பாய். இன்று தினத்திலே அம்மா ஒரு காரணம் என்னக்கா கேட்கலாமா? என்ன எதற்காகவும் நினைச்சேன் தெரியுமா? அவையான நமது ஆண்டவர் தேவி லட்சுமி வர வேண்டும். ஆமா, ருக்குமணி வர வேண்டும். ஆமா, அப்படி இந்த அழைப்பு. மன்னரை பார்க்கலாமா? நீ போறதுல நான் போக மாட்டேன். நான்